பரிசுத்தநாமத்துக்கு உண்டாகட்டும். இது 8வது நாளிலும் வந்திருக்கிறவங்க யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு உண்டாகட்டும். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் நல்லவர். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். லேவியராகமம் 24 அவைகள் கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் 2 அடுக்காக ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பமும் இருக்கும்படியாக வைத்து என்று சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 8வது நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற தலைப்பு மேஜை பரிசுத்தம். அதில் வைக்கப்பட்டிருக்கிற அப்பம் பரிசுத்தம். கர்த்தருடைய பரிசுத்தம் உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நேற்று தினத்திலே நாம் பார்த்தோம் தூப பீடம் பரிசுத்தம், அதில் ஏற்றப்படுகிற தூபம் பரிசுத்தம் என்று சொல்லி. இன்றைக்கு மேஜை பரிசுத்தம், மேஜை வைக்கப்பட்டிருக்கிற அப்பம் பரிசுத்தம் என்று சொல்லி நம்ம வேதத்திலே நம்ம தியானிக்க போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆசரிப்பு கூடாரத்துல பிரகாரத்துல கர்த்தருடைய பரிசுத்தம் உண்டாகட்டும். பலிப்பீடம் இருந்தது, வெண்கல தொட்டி இருந்தது, அது பரிசுத்தம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். தொடர்ந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே 3 பொருட்கள் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்தம் உண்டாகட்டும். தூப பீடம், சமூகத்து அப்ப மேஜை, குத்து விளக்கு. கர்த்தருடைய பரிசுத்தம் உண்டாகட்டும். அப்போ இன்றைக்கு மேஜை, சமூகத்து அப்ப மேஜை பரிசுத்தம், அதில் மேஜை வைக்கப்பட்டிருக்கிற அப்பம் பரிசுத்தம் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்துல 23 முதல் 30 வசனங்கள் வரை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மேஜையை எந்த அளவினால் செய்யப்பட வேண்டும், எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்து, அப்பங்களை எப்படி அடுக்கி வைக்க வேண்டும் என்பதை குறித்தும் அங்கே நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்தம் உண்டாகட்டும். நேற்று தினத்திலே பார்த்தது போல தூப பீடம் சீத்தி மரத்தில் செய்யப்பட்டது போல இதையும் ஆண்டவர் சீத்தி மரத்தினால் செய்து அதை சுற்றிலும் பொன் தகட்டால் பதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்தம் உண்டாகட்டும். நேற்று தினத்துல தூப பீடம் சீத்தி மரம் நாம் என்று சொல்லி பார்த்தோம். கர்த்தருடைய பரிசுத்தம் உண்டாகட்டும். மேலே பதிக்கப்பட்ட எல்லா பொன் தகடுகளும் பசு பொன் தகடுகளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பார்த்தோம். அதே போலதான் இந்த மேஜையை சுற்றிலுமாக பொன் தகட்டால் பதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்தம் உண்டாகட்டும். அப்போ மேஜை என்பது யார் என்று சொன்னால், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் மேஜைகளாக இருக்கிறார்கள். அதில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற அப்பம் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுமக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தம் உண்டாகட்டும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 9:2 கர்த்தருடைய பரிசுத்தம் உண்டாகட்டும். ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்திய பாகத்தில் குத்து விளக்கும் மேசையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப மேஜையும் மேஜையின் மேல் தேவ சமூகத்து அப்பமும் இருந்தது என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்தம் உண்டாகட்டும். அப்போ மேஜை பரிசுத்தமாக இருக்கிறது. மேஜையின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற சமூகத்து அப்பமும் பரிசுத்தமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தம் உண்டாகட்டும். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இந்த மேஜையின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற தேவ சமூகத்து அப்பத்துக்கு ஒரு கணக்கு இருக்கிறது. 12 அப்பத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பரிசுத்தம் உண்டாகட்டும். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கும் போது, அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாய் சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பமும் மரக்காலில் 10 2 பங்கு மாவாய் இருக்க வேண்டும், அது செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ அந்த அப்பம்
எந்த மாவினாலே செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் மெல்லிய மாவினாலே செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நைஸ் மாவு அரைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மிஷினில் கொடுத்தோம்னா என்ன பண்ணுறாங்க, அவங்க நல்லா நைஸாக அரைச்சி கொடுக்குறாங்க. எந்த மாவாக இருந்தாலும் நீங்கள் எந்த அளவுக்கு நைஸ் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு நைஸான மாவாக என்ன பண்ணுறாங்க, அரைச்சி தராங்க. ஆனால் அந்த காலத்துலலாம் நமக்கு எந்த ஒரு மிஷினும் கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கையில் தான் என்ன பண்ணணுங்க, அவங்க அந்த இடிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ வார்கோதுமை எல்லாவற்றையும் அவர்கள் கையில் தான் என்ன செஞ்சாங்க, இடித்தாங்க. அப்போ சாதாரணமாக இப்போ நம்ம மிஷினில் கொடுத்து மாவு அரைக்கணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நைஸ் மாவு வேணாலும் அரைச்சிடலாம். ஆனால் அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்ன பண்ணணும், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மாவை, மெல்லிய மாவை நம்ம அடிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நன்றாய் கவனிக்கணும். அப்போது நல்ல மெல்லிய நல்ல மெல்லிசான நல்ல நைஸான மாவா வேணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பொருட்கள் இடிக்கப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பமாக மாறுவதற்காக அவர் தன்னை என்ன செஞ்சாருங்க, ஒப்பு கொடுத்தார். அவர் எல்லா பக்கத்திலும் அவர் அடிக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிதாவுடைய சித்தம் நிறைவேறுகிற வரை அந்த மாவு எப்படி மெல்லியதாய் மாறுகிறதோ அதே போல இயேசு தன்னை முற்றிலுமாக என்ன செய்தார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப அந்த மெல்லிய மாவினாலே 12 அப்பத்தை சுடுவாயாக என்று சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த அந்த 12 எதை குறிக்கிறது, 12 கோத்திரத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதில் 12 கோத்திரங்கள் ஆண்டவராகிய தேவன் இருந்தார். அப்போ 12 கோத்திரங்களுக்கு ஏற்றது போல அனுதினமும் 12 அப்பத்தை என்ன செய்ய வேண்டும், சுட்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ சமூகத்து அப்பத்தின் மேஜை மேலே ஆசாரியர் என்ன செய்ய வேண்டும், அதை வைக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த 12 என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் நன்றாய் கவனிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா விதமான கோத்திரங்களையும் குறிக்கிறது. அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாரும் எங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா தேவ சமூகத்து அப்பமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த மேஜை, சமூகத்து அப்ப மேஜை மேலே நாம் எண்ணிக்கை உள்ளவர்களாக ஒருத்தரும் குறையாதபடிக்கு எல்லாரும் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும் என்பதை அது குறிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த 12ங்கிற நம்பர்ஸ் பைபிளில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் 12 கோத்திரங்கள், புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது ஆண்டவர் எத்தனை சீஷர்களை செலக்ட் பண்ணாருங்க, 12 பேர் ஆண்டவர்லாம் பண்ணாருங்க, ஆண்டவர் செலக்ட் பண்ணார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மாதங்கள் 12, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 12ங்கிற நம்பர் வேதத்துல நிறைய இடத்துல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் அங்கு ஒரு மரக்காலில 10ல் 2 பங்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஒரு அப்பத்தினுடைய அளவு என்ன அப்படின்னா, ஒரு மரக்கால்ல 10 பாகமா எடுத்து வைத்து அதில் 2 பாகத்தை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஒரு அப்பமாக சுட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ 12 அப்பம் சுடணும் அப்படின்னு சொன்னா எத்தனை மரக்கால் வேணுங்க? ஆமென், அல்லேலூயா. டக்குன்னு கணக்கு போட்டு சொல்லணும் எத்தனை மரக்கால் வேணுங்க. ஒரு மரக்கால்ல 10 பாகமா பிரிச்சா அதுல 2 பாகத்தை ஒரு அப்பமா சுடணும். 2 பாகத்தை, அப்போ ஒரு மரக்கால்ல எத்தனை அப்பம் வரும்? 5 அப்பம் வரும். அல்லேலூயா. எத்தனை அப்பம் வரும்? ஒரு மரக்கால்ல 5 அப்பம் வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஒரு மரக்கால்ல 10ல் 2 பகுதி, அப்போ 5, ஒரு மரக்கால் 5. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யும்போது 5 அப்பம் 2 மீன், 10ல் 2 பாகம், 10ல் 2 பாகம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். 10ல் ஒரு மரக்கால்ல 5 அப்பம் வரும். அப்போ 5 அப்பம் 2 மீனை கர்த்தர் என்ன பண்ணாருங்க, 5000 பேருக்கு ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, பங்கிட்டு கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இன்னைக்கு மேக்ஸ் கிளாஸ் ஆயிடுச்சு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ நன்றாய் கவனிக்கணும். ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் என்ன செஞ்சுக்கிறாரு, ஒரு கணக்கை ஆண்டவர் பண்ணுகிறாரு, வைத்து இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ 12 அப்பங்கள் சுடப்பட்டு
அனுதினமும் ஆசாரியன் எதில் வைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த மேஜை மேலே அவன் வைக்க வேண்டும். அப்ப மேஜையும் பரிசுத்தம், அது வைக்கப்படுகிற அப்பமும் பரிசுத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்த அப்பத்தை தான் தாவீது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், தன்னுடைய வாலிபர்களோடு கூட யுத்தத்துக்கு போகும் பொழுது ஆசாரியனிடத்துல கேட்டு வாங்கி சாப்பிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, மத்தேயு 12:4 அவன் தேவனுடைய வீட்டிலே பிரவேசித்து ஆசாரியர்கள் தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தக்கதாக தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் என்ன செய்தார்கள்? புசித்தார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப தேவ சமூகத்து அப்பத்தை எல்லாரும் புசிக்க முடியாது. நன்றாய் கவனிக்கணும். ஆசாரியர்கள் மாத்திரம் புசிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. காரணம் என்னன்னு சொன்னா, அப்பம் பரிசுத்தம், அதை புசிக்கிறவர்களும் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமா இருக்கணும். தாவீது சொல்றார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், நாங்கள் 3 நாட்களாய் பிரயாணப்பட்டுட்டோம், எங்க வாலிபனுடைய அசுத்தியில் ஒன்றும் அசுத்தம் ஆகலை, எல்லாம் நாங்கெல்லாம் பரிசுத்தமாக தான் இருக்கிறோம். அதனால நேற்று இந்த அப்பம் இன்றைக்கு இது சாதாரணம் ஆயிடுச்சு, அதனால நாங்க என்ன பண்ணலாம்? எல்லா அப்பத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப மேஜை பரிசுத்தமாய் இருக்கிறது, மேஜை மேல் இருக்கிற அப்பம் பரிசுத்தமாய் இருக்கிறது. அதை புசிக்கிறவர்கள் பரிசுத்தம் இருந்தால்தான் என்ன செய்ய வேண்டும்? அந்த அப்பத்தை புசிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப அந்த அப்பம் யாரா இருக்கிறாங்க அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், யோவான் 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னாரு, ஜீவ அப்பம் நானே. ஜீவ அப்பம் யோவான் 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையா, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொன்னார், அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் போனவன்னு சொன்னாரு, ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொன்னார். அப்ப என்னிடத்தில் வருகிறவன், அப்போ ஒரு காலம் என்ன செய்வான்? பசி அடையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அநேக ஜனங்கள் இயேசு வாழ்ந்த நாட்களில இயேசுவை தேடி போனார். ஆண்டவராக இயேசு சொன்னார், நீங்கள் அற்புதத்தை கண்டதுனால என்கிட்ட வரல, அப்பத்தை புசித்ததுனால என்னிடத்தில் என்ன பண்றீங்க? வருகிறீர்கள், தேடுறீங்க அப்படின்னா. இயேசு கிறிஸ்துவை அந்த நாட்கள்ல ராஜாவை மாற்றணும்னு சொல்லி ஜனங்கள்லாம் விரும்பினாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு காரணம் தான், ஏசப்பா ராஜாவை மாற்றான்னா எங்களுக்கு என்ன வராது? சாப்பாட்டுக்கு பஞ்சம் வராது. டெய்லி ஏசப்பா என்ன பண்ணுவாரு? சாப்பாடு கொடுத்துருவாரு அப்படின்னா. அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவர் சொல்ற, நான் ஜீவ அப்பம் நான் தான், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டான்? பசி அடைய மாட்டான், ஒரு காலம் தாகம் அடைய மாட்டான். அப்ப ஆண்டவரிடத்தில் வருகிறவர்களுக்கு என்ன உண்டு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நிறைவான ஒரு போஜனத்தை ஆண்டவராகிய தேவன் தருகிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 6ஆம் அதிகாரம் 51வது வசனத்தில் வாசிக்கிறோம், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ சமூகத்து மேஜையில் இருப்பது பரிசுத்தம், அது மேல அடுக்கப்பட்டிருக்கிற அப்பம் பரிசுத்தம். அதை புசிக்கிறவர்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா, பரிசுத்தமாய் புசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, அவன் எல்லா நாட்களிலும் வாழ்வான். அல்லேலூயா. எல்லா நாட்களிலும் அவன் பிழைப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப அந்த அப்பத்தோடு கூட நாம் ஒரு ஐக்கியப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ மேஜை பரிசுத்தம், மேஜையில் இருக்கிற அப்பம் பரிசுத்தம். அந்த அப்பம் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பழைய ஏற்பாட்டில ஆசாரியர்கள் தினமும் அப்பத்தை சுட்டு தினமும் ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும். அதை மறுநாள் காலையில் அந்த அப்பத்தை எடுத்துட்டு வேற அப்பத்தை என்ன பண்ணுவாங்க? ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும்.
அப்போ எடுக்கப்பட்ட அப்பம் யார் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா ஆசாரியர்கள் மட்டும் புசிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேற யாரும் அதை என்ன பண்ணக்கூடாதுங்க, சாப்பிடக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. இப்போ நம்ம கூட திருவிருந்து நம்ம அனுசரிக்கிறோம். திருவிருந்து அனுசரிக்கும் போது யார் மட்டும்தான் சாப்பிடணும், ஞானஸ்நானம் எடுத்தவங்க மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்றோம். அப்ப எதற்காக அப்படின்னு சொன்னா அது அப்பம் பரிசுத்தமாய் இருக்கிறது, அதை புசிக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், பரிசுத்தமாய் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அனுதினமும் ஆசாரியன் அந்த அப்பத்தை புசிக்கிறான் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த அப்பத்தோடு கூட அவன் என்ன செய்கிறான், ஒரு ஐக்கியப்பட்டு இருக்கிறான். அப்பத்தை எண்ணெய் என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே முடியாது. இயேசுவை எண்ணெய் என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா. நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா. அல்லேலூயா. அப்ப அந்த அப்பத்தோடு கூட நாம் ஐக்கியப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். பரிசுத்தரோடு கூட நாம் ஐக்கியப்பட வேண்டும். அப்ப பரிசுத்தரோடு கூட ஐக்கியப்பட வேண்டுமானால், பரிசுத்த அப்பத்தோடு ஐக்கியப்பட வேண்டுமானால் நமக்குள்ளும் அந்த பரிசுத்தத்தை ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அதனால தான் முதலாம் நூற்றாண்டு விசுவாசிகள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா வீடுகள் தோறும் அப்பம் விட்டு கபடமில்லா இருதயத்தோடு கூட அவர்கள் என்ன செய்தார்கள், போஜனம் பண்ணினார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் வாசிக்கும்போது அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நம்ம வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு கபடமில்லா இருதயத்தோடு ஜபத்திலும் வேண்டுதலிலும் அப்பம் பிக்குதலிலும் ஒருமனப்பட்டிருந்தார்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்துல வாசிக்கும் போது உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். 46வது வசனத்தில் அவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் விட்டாங்க. வாசிங்க அந்த வசனத்தை. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு அவர்கள் போஜனம் பண்ணினார்களாம். அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த பந்தியில அந்த பரிசுத்த அப்பத்தில நாம் போஜனம் பண்ணும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாய் மாறுகிறதுங்க, கபடமில்லாத இருதயமாய் மாறும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கபடமில்லா இருதயம் இருக்கிறவங்களா ஒரு என்ன சொல்லுவோம், அல்லேலூயா. அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்ட இருதயம் தேவை, கபடம் இல்லாத இருதயம். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரோடு கூட நான் ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், கர்த்தரோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் கபடமில்லா இருதயமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்வது கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கிறது, வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷனுக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லா இருதயத்தோடு கூட ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. எப்படிப்பட்ட இருதயத்தோடு ஊழியம் செய்யணும், கபடமில்லாத இருதயம். அல்லேலூயா. அப்ப பார்வைக்கு மனுஷன் பார்க்கிறான்றதுக்காக நம்ம ஊழியம் செய்யக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மனுஷன் என்னை புகழ்வான் என்பதற்காக நான் ஊழியம் செய்யக்கூடாது. நான் எதற்காக ஊழியம் செய்யணும், தேவனுக்கு பயந்து கபடமில்லா இருதயத்தோடு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. ஒரு அல்லே சொல்லுவோமே, இன்னொரு அல்லே சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்ப இந்த கபடமில்லா இருதயம் எப்போ வரும், நம்ம அந்த அப்பத்துல பரிசுத்த அப்பத்துல நம்ம ஐக்கியப்படும் போது தான் வரும்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்முடைய சர்வ சங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கபடமில்லா இருதயம் உருவாக வேண்டும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கபடமில்லா ஆவியா மாறணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இருதயம் மட்டும் கபடம் இல்லாதல்ல, என் ஆவியும் கபடம் இல்லாத ஆவியா மாறணும். சங்கீதம் 32:2 வாசிக்கும் பொழுது, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்ப கபடம் இல்லா இருதயம் மாத்திரமல்ல, கபடம் இல்லாத ஆவி வேணும். சில நேரத்தில் நம்முடைய ஆவியில் என்ன உண்டாகிடுதுங்க? கபடம் உண்டாயிடுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கிரிமினல் மைண்டா யோசி, கிரிமினல் மைண்டா பேசுறது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்டதான சுபாவம், அப்படிப்பட்டதான ஆவி அல்ல, கபடமில்லா ஆவி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ கபடமில்லாத இருதயம், கபடமில்லாத ஆவி, கபடமில்லாத நடத்தை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நான் நடக்கும் பொழுது கபடமில்லாத காரியங்கள் எனக்குள்ளே காணப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 1:12 வாசிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 1:12 மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு கூட நடந்தோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நான் எப்படி நடக்கிறேன்? திவ்ய உண்மையோடு கூட, கபடமில்லாத நடத்தை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்ப இருதயம் கபடம் இல்லை, ஆவி கபடம் இல்லை. என்னுடைய லைஃப்ல, என்னுடைய மாம்சத்துல என்ன இல்லை? கபடம் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்டதான மனிதனாய் நீ மாறும் பொழுதுதான் அந்த அப்பத்தோடு கூட நீ ஐக்கியப்பட முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பரிசுத்த அப்பத்தோடு கூட நீ ஐக்கியப்பட வேண்டுமானால், நீ கபடம் இல்லாத இருதயம், கபடம் இல்லாத ஆவி, கபடம் இல்லாத நடத்தைக்குள்ள நீ போகும்போதுதான் அந்த பரிசுத்த அப்பத்தோடு கூட, அந்த பரிசுத்த மேஜையோடு கூட நீ பங்கெடுக்க முடியும். நீ அதையா நீ மாற முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்ப அந்த ஒரே அப்பத்திலே நாம் பங்கு பெறுகிறபடியினாலே, 1 கொரிந்தியர் 10:17 சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10:17 அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியினால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அந்த ஒரே அப்பத்திலே, அப்ப அந்த ஒரே அப்பம் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப அந்த ஒரே அப்பத்திலே நீங்கள் பங்கு பெறுகிறபடியினாலே கர்த்தர் உங்களை எப்படி மாத்துறாருங்க? ஒரே சரீரமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்ப நம்ம ஒரே சரீரம் அப்படின்னு சொன்னா, என் காலை வந்து நான் திட்டுவேனா? என் கையை நான் திட்டுவேனா? என் கண்ணை பார்த்து நீ 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 நல்லா இல்லைன்னு சொல்லுவோமா? ஆனால் ஒரே அப்பத்தை புசிக்கிறனா ஒரே சரீரமாக மாற மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பொறாமை இருக்கு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, நீங்களே பார்த்துங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை உங்க இருதயம் உங்களை குற்றவாளின்னு சொல்லிச்சுன்னா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் ஒரே அப்பமா இருக்கிறோம், ஒரே சரீரமா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்மளை பார்த்து நம்மளே திட்ட மாட்டோம். ஒருவேளை நம்மளை பார்த்து நம்மளே திட்டினா அதுக்கு வேற ஒரு பேர். யாருங்க? பைத்தியம். அல்லேலூயா. லூசு. ஆமே. உன்னை பார்த்து நீயே திட்டனா அப்போ அதனுடைய அர்த்தம் என்னங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ நல்லா கவனிக்கணும். நம்ம எல்லாம் ஒரே அப்பத்தில் பானம் பண்ணுறோம். ஒரே சரீரமாக ஆண்டவராகிய தேவன் உன்னை என்னை ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12:12 வாசிக்கும் போது, எப்படி சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அல்லேலூயா. சரீரத்திலே அவயங்கள் அநேகமா இருக்கு, ஆனா சரீரம் ஒன்றுதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. சரீரத்துல அவயங்கள் ஒவ்வொன்றும் ஒரு வேலை செய்யுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அது எந்த வேலையை செஞ்சாலும் சரீரம் ஒன்னாதான் இருக்கு. அல்லேலூயா. அதே போல அநேகராகிய நாமும் தனித்தனி அவயங்களாகவும், தனித்தனி அவைகளாக இருந்தாலும்
சரீரமாக, கிறிஸ்துவின் சரீரமாக கர்த்தர் உன்னை என்னையும் ஆண்டவராக தேவன் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தரை பிள்ளைகளே, கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை என்னையும் கர்த்தர் ஒரே சரீரமாக, ஒரே ஆண்டவர் அவயங்களாக ஆண்டவராகிய தேவன் உன்னை என்னை ஆண்டவர் மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தரை பிள்ளைகளே, அப்போ நமக்குள்ள ஒரு சிந்தை இருக்கணும், நாம் ஒரே சரீரம் என்ற சிந்தை நமக்குள்ள இருக்கணும். கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தரை பிள்ளைகளே, அப்போ மேஜை பரிசுத்தமாக இருக்கிறது, அது மேல் வைக்கப்பட்டிருக்கிற அப்பம் பரிசுத்தமாக இருக்கிறது. அந்த அப்பத்தோடு கூட நீங்கள் ஐக்கியப்படும் பொழுது கர்த்தர் உங்களையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ ஒரே சிந்தை, ஒரே எண்ணம் அப்படிங்கிற எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த அப்பத்தோடு கூட ஐக்கியப்படும் போது தான் வரும். அல்லேலூயா. அருமையான கர்த்தரை பிள்ளைகளே, இந்த காலை வேளையில ஆண்டவராகிய தேவன் உன்னையும் என்னையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்க அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்போ நல்லா கவனிக்கிற கடைசியாக ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். கொய்யவன் ஒரு பானையை வணைகிறான்னு வச்சுங்களேன். வணையும் பொழுது எல்லா மண்ணும் சரியான பதத்தில் இருந்தாலும் அது பானையாக வரும். ஒருவேளை அதில் ஒரே ஒரு கல் மட்டும் இருக்குது அப்படின்னா, வணையும் பொழுது பானை கொய்யவன் கையில் தட்டுப்பட்டு தான் அந்த கல்லை தூக்கி என்ன பண்ணுவான், வெளியே போட்டுருவோம். அல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. நல்லா கவனிக்கணும், எல்லா மண்ணும் ஒன்று போல செய்யப்படும். அப்போ சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகள் ஒன்று போல மாறினாதான் நீங்கள் சரீரமாக உருவாக முடியும். அல்லேலூயா. இல்லையா நான் மாற மாட்டேன், அப்படி கல்லாக தான் இருப்பேன்னு சொன்னால் குறிப்பிட்ட நாள் வரும்போது தேவன் அதை தூக்கி வெளியே கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஏன்னா ஒரே சரீரமாக நம்ம ஒன்றா இருக்கணும். அல்லேலூயா. இப்போ இந்த செவரு ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த கொத்தனார் என்ன பண்ணியிருப்பான்னு சொன்னால் நூல் கவர் கட்டி வட்டுக்குண்டு பார்த்து நேர்த்தியாக வச்சுருப்பான். ஒருவேளை ஒரு கல் வெளியே இருக்குது அப்படின்னு சொன்னால் பூசு வேலை பண்ணும்போது அந்த கல்லை உடச்சிடுவான். அப்போ தான் அது அழகாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும், இயேசு வர்றதுக்குள்ள நம்ம எல்லாம் ஒரே சரீரமாக மாறும். அல்லேலூயா. பரிசுத்த அப்பமாக மாறும். பரிசுத்த அப்பத்தோடு கூட அந்த பரிசுத்த அப்பத்தில் பங்கு பெறுகிறவர்களாக, பரிசுத்த அப்பத்தோடு கூட நம்ம ஐக்கியப்படுகிறவர்களாக நம்ம மாற வேண்டும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ இன்றைக்கு இந்த 8வது நாளில மேஜை பரிசுத்தமாக இருக்கிறது. மேஜை மேல் வைக்கப்பட்டிருக்கிற அப்பம் பரிசுத்தமாக இருக்கிறது. அப்பமாக்கி இயேசுவோடு கூட நாம் இணையும் பொழுது நம் ஒரே சரீரமாக மாற்றப்பட்டு தேவனுடைய பரலோகத்தில் உன்னை என்னை அவர் கொண்டு போக அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை